போன மாதம் ஒரு 11,000 பில்லு வந்துச்சு. இந்த மாதமும் அதே பில்லு வந்துருமான்னு சொல்லிட்டு பயந்துனே இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீட்டில் இதுவரை ரீடிங் எடுத்து எத்தனை யூனிட் ஓடி இருக்குது, எப்படி அதை நம்ம மீட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இது என் வீடு. என் வீட்டில் வந்து போன மாதம் இல்லை 5ஆம் மாதம் 28ஆம் தேதி ரீடிங் எடுத்திருக்காங்க. அப்போது அந்த பில்லில் போட்ட யூனிட் வந்து 4126, அதாவது KWH அது ஓடி இருக்கு, kW/h. இன்றைக்கி வந்து 26 தேதி, 26/7, அப்போ 2 மாதம் ஆகிடுச்சு. இப்போது இன்னும் 2 நாள் ரீடிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், 2 நாள் 3 நாளில். இன்றைக்கி எவ்வளோ ஓடிக்குது நான் மீட்டரில் 4379 ஓடி இருக்கு kW/h. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 4379ஐயும் மேலே இருக்கலாம் 28ஆம் தேதி எடுத்தாங்களா, அதையும் 4126ஐயும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இது வரையும் எவ்வளோ ஓடிதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் மைனஸ் பண்ணி பார்த்ததில் 253 யூனிட் வந்து என் வீட்டில் ஓடி இருக்கு யூனிட்டு. இன்னும் 2 நாளில் ஒரு 10 யூனிட் ஓடுன்னு வச்சுங்களேன். அப்போ மொத்தம் இந்த மாதத்தில் 263 யூனிட் ஓடி இருக்கு. அப்போ எனக்கு பில்லு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா இல்லைனா ஒரு 350 ரூபா பில்லு வரும். ஏன் இதை நான் உங்களை செக் பண்ண சொல்கிறேன்னா, சில பேர் இந்த யூனிட்டு கூட செக் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.